முக்கியமான பதிவு வடிவா கடைசி மட்டும் கேளுங்க. ஒரு ஐயாவினுடைய மன குமுறல் கட்டாயம் கேளுங்க. இந்த பாபாச்சாரியாளுக்களுக்கான பதிவு வடிவா கேளுங்க, முழுமையா கேளுங்க. நீங்கள் இந்த பதிவை நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் பரவாயில்லை, நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்கிறேன். நான் இப்படியாப்பட்ட ஒரு குருக்கள், அதுவும் ஒன்றும் தெரியாத குருக்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அந்த பாபா வடிவத்தின் ஒரு கேசவண்ணா என்று நினைக்கிறேன். கேசவண்ணாவோ சபேசண்ணாவோ தான் இருக்கணும். மாதவத்தியார்கிட்ட நல்லா படித்த பையன், மந்திரங்க நல்ல அக்ஷர சுத்தமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி நல்ல பேர்கள் எடுத்த நல்ல திறமை உள்ள ஒரு ஐயர். அது இல்லாமல் நிறைய பேருக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய ஒரு ஆள், ஒரு அந்தன குலத்தில் பிறந்த ஒரு மனிதன். இன்றைக்கு பாபாவோட படத்தை போட்டு கொடியேற்றி திருவிழா செய்கிறாரு. அப்போ இந்த சமஸ்த வாகனம் எல்லாம் பாபாவுக்கு தனியாக பத்ததி எழுதி வச்சுட்டாங்களோ, இல்லை அஷ்டதிக் பாலர்கள்லாம் பாபாவுக்கும் இந்திர அக்னி யமநிறுதி வருணமாய குபேர ஈசானந்தானோ. அப்போ அக்னி காரியத்தில் குண்ட சம்காரம் என்னென்று பாபாவுக்கு ஒன்றது? விருத்தாக்னியை பண்ணுவீங்களா, யுவனாக்னியை பண்ணுவீங்களா, கேவலாக்னியை பண்ணுவீங்களா, என்னத்தை பண்ணுவேன்? அவருக்கு விருத்த குண்டமா யோனி குண்டமா, என்ன குண்டம்? மக்களும் அடையனாக்கணும்னு சொன்னால் ஒரு 1 லட்சமோ இல்லை ஒரு 5 லட்சமோ காசை தந்துட்டா புதுசாக ஐயர் மாதிரி ஒரு ஆகமத்தை உருவாக்கி அவங்களே அதுக்குள்ள ஆகமத்துக்குள்ள நுழைஞ்சி மந்திரத்தை செய்ய வலிக்கிறது. மந்திரம் என்ன பொல்லாத மந்திரம்? கடவுளுக்கு தெரியாத மந்திரமா? காயத்ரி மந்திரம்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது பாபாஜிக்கு அவர் இன்னொரு பேரையும் அவர் செய்த இன்னொரு செயலையும் அவர் மற்ற இன்னொரு பேரையும் வச்சு காயத்ரி மந்திரம் உருவாக்கி பண்ணிடுவேன். ஏன் இப்படி எங்களோட சைவ சமயத்தை கேவலப்படுத்துறீர்கள், இழிவுபடுத்துறீர்கள்? அதுக்காக நான் பாபாஜிய குறையா சொல்ல விரும்பல. இருக்கிற சாமி பூசை, இருக்கிற சாமிக்கு கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல இருந்து வந்த சாமிகளுக்கு பூசை பண்றதுக்கே ஐயர் மாதிரி இல்லை, தண்ணி அடிச்சு கொண்டு கோழிக்கால வாய்க்குள்ள வச்சு கொண்டு திரியிறாங்க ரோட்டு வழிய. அதுக்குள்ள புதுசு புதுசா ஒவ்வொன்ற கொண்டு வந்து வச்சு கொண்டு கொஞ்ச நாளைக்கு படம் ஓட்டுறது. பிறகு கொஞ்சம் காலம் போக மங்கி போக அந்த மனுஷனுக்கும் திருவிழா ஒன்றும் இல்லாம தெரியுது. அவர் ஒரு மானிட பிறவியப்பா. அவர் இறைவனை வணங்கினவர், அவரை இறைவன் சொல்லி அவர் ஒரு நாளும் சொல்லல. அவருக்கு கீழே இருக்கிறவங்கலாம் தூக்கி பல்லக்கில் வச்சு கொண்டு அவரை கடவுள் சொல்லி கொண்டு நிற்கிறாங்க. மூடர்களும் மடையர்களும் மாந்தை கூட்டமும் இருக்கும் வரைக்கும் அங்கே இந்து சமயம் இப்படித்தான் இருக்கு. ஒரு போதனை இல்லாத முழுக்க எங்களோட இந்து சமயம் அழிகிறதுக்கு காரணம் 100க்கு 100% ஐயர்மார் மட்டுமே, ஒரு யாரும் கிடையாது. ஏன்னு சொன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறது கிடையாது. ஒரு ஃபாதர் செஞ்சு போனா போதிக்கிறாரு, ஒரு மௌலவி வள்ளிவாசலுக்கு போனா வெள்ளிக்கிழமையில போதிக்கிறாரு, ஒரு ஆமதுரு பன்சலையில பணப்படிச்சு ஓதுறான். ஆனா எங்கட சைவ சமயத்துல மட்டும் இந்த ஐயர்மார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மலைக்கு பூணூல் போட்ட ஐயர், அரிசிக்கு பூணூல் போட்ட ஐயர், பரம்பரையா வந்த ஐயர், நான் வீர சைவம் என்று சொல்ற ஐயர், நான் குருக்கள் குடி என்று சொல்ற ஐயர், நான் பிராமணன் என்று சொல்ற ஐயர், அதுல இன்னொன்றுக்கு ஜாழ்ப்பாணத்தில் நான் துண்ணால பிராமணன், நீ என்னை விட குறைஞ்சவன், நான் இனிவில் பிராமணன், நான் கொஞ்சம் கூடியவன், இப்படி சொல்ற பிராமண சாதி கொஞ்சம் கிடக்கு. பிராமணன் என்றவன் பிறப்பால் வாரவன் கிடையவே கிடையாது, அவன் ஒழுக்கத்தால் வாரவன் தான் பிராமணன். இதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும். சரியா? பிராமணன் பிறப்பால் வாரவன் கிடையாது. அப்பன் பூசை பண்ணா மகன் பூசை பண்றான், மகன் பூசை பண்றான், அவன் பிராமணன்ற கிடையாது. அது ஒரு கோத்திரம், ஒரு ரிசி வழி தோன்றல். பிராமணன் பிறப்பால் வாரவன் கிடையாது. அவன் ஒழுக்கத்தாலும் தர்ம செயல்களாலும் நல்ல எண்ணங்களாலையும் வாரவன் தான் பிராமணன்.
அதுக்காக தான் அந்த காலத்திலே அரசு சபையில மந்திரிமார் பிராமணராக தான் இருப்பாங்க. என்னன்னு சொன்னா அந்த அரசனுக்கே அறிவுரை கூறக்கூடிய அளவுக்கு அவன் திறன் படைச்சவனா நல்லவனா இருக்கணும். இப்ப அப்படியா, காலையில கொடியேற்றுறாங்க, பின்னேரம் உதவியை அனுப்பி சாராயம் வாங்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள வச்சு குருக்கள் உதவி மடப்படி எல்லாம் சேர்ந்து குடிக்குது. அடுத்த காலையில ஒளிம்பி குளிச்சுட்டு பூஜை பண்ணி போட்டு கொடியேற்றுறதுக்கு முதல் 6 குருக்கள் எல்லாம் சுட்டி காட்டணும்னு நான் விரும்பல. கொடியேற்றுறதுக்கு முதல்ல ஒரு பெக்கு அடிச்சு போட்டு போய் தான் கொடி ஏற்றுது. வாய்க்குள்ள வெத்திரியை போட்டுறது, போட்டா மணக்காதான்னு சொல்லி திரியுதுகள். அப்படித்தான் போகுதுங்கிற சைவ சமயம். ஒரு ஐயா தன்னுடைய மனதில் பொறுக்க முடியாம தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த கல்லர் அப்படி அம்மி கொண்டு யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை, அதை கண்டு கொள்ளக்கூடாது இப்படி சொல்லியிருக்கிறது. இந்த நடுவில் இப்படியும் ஒரு ஐயர் உண்மை நடைமுறை உண்மையை ஒரு ஐயா பேசி போட்டு போயிருக்கிறார். அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார். இதை பற்றி இனியாவது மக்களும் மற்ற ஐயாமாரும் என்னங்கோ சிந்தனை குறைவாக சிந்திக்காமல் இருக்கும் ஐயாக்கள் நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேணும். உங்களுடைய சிந்தனை ஆற்றில் கூட்ட வேணும். நீங்கள் ஏன் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் முதல்ல எண்ணணும். நன்றி. நமச்சிவாய வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.